வணக்கம். மூன் செய்திகள் வாசிப்பது ஷாருக். விரிவான செய்திகள். சட்டப்பேரவை தேர்தலில் முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தேர்தல் நடத்தும் அதிகாரி உள்ளிட்டோர் நோட்டீஸ் அனுப்ப மனுதாரருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்த நிலையில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி பெரம்பூர் தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கும் நோட்டீஸ் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தார். இதேபோல் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜயின் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் தொடர்ந்து மற்றொரு தேர்தல் வழக்கும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் தலைமையிலான அரசு தமிழ்நாட்டில் பதவியேற்று 3 மாதங்கள் ஆகும் நிலையில் 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்வது குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதுகுறித்து சென்னை தலைமை செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர், வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு திருந்திய நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்றார். மேலும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி தமிழக வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பட்ஜெட் கூட்டத்தொடரை முழு நேரலை செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாட்களுக்கு நடைபெறும் என்பதை அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும் என்றார். இந்த பிரச்சனையில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பேசிய அந்த பேச்சுக்கள் தமிழக மக்களிடையே மிகப்பெரிய வருத்தத்தையும் கோபத்தையும் ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்திய நிலைமைத்தான் ஊடகங்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது நியாய உணர்வுள்ள யாரும் இது சரி என்று சொல்ல மாட்டார்கள். இருந்தாலும் பேரவைத் தலைவரை பொறுத்த வரைக்கும் என் கவனத்திற்கு இந்த பிரச்சனை கொண்டு வரப்படுமானால் என்ன நடவடிக்கை எடுக்கலாம், எந்த காலகட்டத்தில் எடுக்கலாம் என்பதை பற்றி நான் நிச்சயமாக முடிவெடுப்பேன். மேகதாது அணை கட்டப்படுவதை தடுத்து நிறுத்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார். மேகதாது அணை கட்டப்படுவதை தடுத்து நிறுத்த அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பு மக்களும் கலந்து கொண்டனர். மேகதாது அணை விவகாரம் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனையாகும். மேகதாது அணைக்கு எதிராக டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தவும் பாமக தயாராக உள்ளது. தமிழக முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் மற்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து தமிழகத்துக்கு மிக முக்கிய பிரச்சனை மேகதாது பிரச்சனை தான். இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இன்னைக்கு மேகதாதுவை அணையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அத்துணை நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் அத்துணையும் ஒன்றாக இதுல நான் திமுக, அண்ணா திமுக, நான் பாமக, நான் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் இல்லை, எல்லாமே இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒன்னா சேரணும். இதுதான் அவசியமானது. அப்படிதான் இந்த அணையை தடுக்க முடியும். இது அவசியமானது. இது எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் இதுல எல்லாமே பண்ணணும். இன்னும் தேவைப்பட்டதுன்னா இங்க டெல்லி அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் மேகதாது சம்பந்தமா போராட்டம் பண்றதுக்கும் தயங்கக்கூடாது. அது நாங்கெல்லாம் தயாரா இருக்கிறோம். அதில் ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், அழுத்தம், அரசியல் அழுத்தம் அத்தனையும் தர வேணும். இடையில தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எங்களை எல்லாம் டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமரை சந்திச்சு அங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் போன்ற அத்தனை அமைச்சர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும். அரசியல் அழுத்தம் கொடுக்கணும், சட்ட அழுத்தம் கொடுக்கணும். நடிகர் சிவாஜி கணேசனின் 25வது நினைவு தினத்தை முன்னிட்டு அடையாறில் உள்ள சிவாஜி நினைவு மண்டபத்தில் அமைச்சர் ராஜ்மோகன், நடிகர் பிரபு, சிவாஜி குடும்பத்தினர் மற்றும் நடிகர் மன்சூர் அலிகான் ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ராஜ்மோகன், 2028 நடைபெறவுள்ள சிவாஜி கணேசனின் 100ஆண்டு விழாவை முதலமைச்சர் விஜய் தலைமையில் மிகப்பெரிய அளவில் நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இது பெருமை அல்ல, எங்களின் கடமை என்றார்.
எங்கள் அண்ணன் சரியாக சொன்னார், அமைச்சர்லாம் ரெண்டாவது, முதல்ல அவருக்கு தம்பி. எங்கள் அண்ணனுக்கு, எங்களுடைய இளைய திலகத்திற்கு, அவருடைய ரசிக பெருமக்களுக்கு, அவருடைய நண்பர்களுக்கு குடும்பத்தாருக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். ஐயாவினுடைய அந்த ஒரு நூற்றாண்டு தமிழ்நாட்டில் ஒரு புன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நூற்றாண்டு. வரலாறு எப்படி அவர் பெருமை கொள்கிறதோ, திரையுலகம் எப்படி அவரினுடைய உழைப்பை, அவருடைய திறமையை எண்ணி பெருமை கொள்கிறதோ, அப்படி சரித்திரமே வியக்கும் வண்ணம் மிக சிறப்பான ஒரு விழாவாக மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து நடிகர் பிரபு பேசுகையில், சிவாஜி கணேசனின் நூற்றாண்டு விழாவை முதலமைச்சர் விஜய் முன்னின்று நடத்துவதாக தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக தமிழக அரசுக்கும் அமைச்சருக்கும் நன்றி என தெரிவித்தார். நமது ஐயா நடிகர் திலகம் அவர்களோட 25வது வருஷம் நினைவு வருஷம். இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக நமது தம்பி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் என்னோட ஆசை வேண்டுகோளுக்காக இங்கே வந்திருக்காரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லலான் இருக்கேன். 2028 நமது ஐயா நடிகர் திலகமோட 100வது வருஷம் வருது. நமது மாண்புமிகு முதலமைச்சர் தம்பி விஜய் அவர்கள் முன்னாடி இருந்து நான் அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கோம். தம்பி இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு தம்பி நன்றி. உங்கள் தலைமைக்கு நன்றி, உங்கள் அரசாங்கத்துக்கு நன்றி. இறுதியாக நடிகர் மன்சூர் அலிகான் பேசுகையில், சிவாஜி கணேசன் நடிப்பிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர். அவரது திரைப்படங்கள், காவியங்கள் அவரது இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்று புகழாரம் சூட்டினார். படைப்பிலக்கண தலைவன் நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் ஐயாவின் 25வது நினைவு தினம் இது. 2001 மறைந்தபோது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் சீரோடும் சிறப்போடும் அன்னாரது ஊர்வலத்தை உலகம் முழுக்க அறிய மிகப்பெரிய ஒரு ஊர்வலமாக அது அமைந்தது. உலக மக்களால் மறக்கப்பட முடியாதது. இந்த பூ உலகம் இருக்கும் வரை எந்த ஒரு நடிகர்களாக இருந்தாலும் அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்களின் பாதிப்பு, அவருடைய மொழி இலக்கணம், உடல் இலக்கணம், பாடி லாங்குவேஜ், மாடுலேஷன், அசைவு, அங்க அசைவு, உதட்டசைவு இல்லாது ஒரு நடிகனும் விளங்க முடியாது. தமிழகத்தின் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்டல வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 23ஆம் தேதி இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் வரும் 26ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மேலும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.